வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. டயட்டில் இருக்கவங்களுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சூப் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு சூப். வீட்டில் வாழை மரம் வெட்டினதில் நான் 2 தண்டு எடுத்து வச்சிட்டேன். மீதியெல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம இளந்தண்டு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தண்டை கையில் இந்த மாதிரி கிள்ளி பார்த்தோம்னா நல்ல நார் வரணும். இந்த மாதிரி நார் வந்துச்சுன்னா இளந்தண்டு. இதை நம்ம கூட்டு பொரியலுக்கெலாம் யூஸ் பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கையில் கிள்ளி எடுக்கும்போது அந்த நார் வரலைன்னா கொஞ்சம் நடுப்பகுதி தண்டு. இதை நம்ம வாழைத்தண்டு சூப்பு, அப்புறம் வாழைத்தண்டு ஜூஸ் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இந்த தண்டை எப்படி நறுக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி நம்ம நார் அந்த மாதிரி எடுத்தும் நம்ம சூப்புக்கு ரெடி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேரட் துருவியில் பெரிய சைஸ் இருக்கும்ல, அதில் நம்ம துருவி எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டுங்கிறனால நான் தயிரில் போடாமல் அப்படியே தண்ணியில் போட்டு எடுக்கிறேன். இதே வாழைத்தண்டு வாங்கி 2 நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் கருத்துரும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம தயிரில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழைத்தண்டு சூப்புக்கு இந்த மாதிரி நம்ம நார் எடுக்கணுங்கிற தேவை கிடையாது. ஆனால் எப்படி வாழைத்தண்டு வெட்டணுங்கிறக்காக தான் நான் அதை நார் எடுத்து காமிக்கிறேன். இப்போ வாழைத்தண்டு பொரியல் அல்லது வாழைத்தண்டு கூட்டுக்கு வெட்டுற மாதிரி இதை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட். அடுத்து நம்ம கேரட் துருவியில் துருவுறது இன்னொரு மெத்தட். வாழைத்தண்டு சூப்புக்கு ஈஸியாக கட் பண்ணுற இன்னொரு மெத்தட் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வாழைத்தண்டு இந்த மாதிரி குறுக்காக நறுக்கிக்கணும். இப்போ இதை கிராஸாக சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த 3 மெத்தடில் நம்மளுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி வாழைத்தண்டு சூப்புக்கு வாழைத்தண்டை வெட்டி எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு சூப்புக்கு தேவையான வாழைத்தண்டெல்லாம் நம்ம நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வாழைத்தண்டு சூப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் அல்லது நெய் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டது. இந்த டைம் ஒரு சிறு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். அதே மாதிரி 5 பல் பூண்டை பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இது எண்ணெயில் ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கி எடுத்துப்போம். விருப்பப்பட்டால் இது கூட ஒரு பச்சை மிளகாய் கூட பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி போட்டுக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிப்போம். சூப்பில் மசாலா வாசம் பிடிக்கும் அப்படின்னா இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் இதுவும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க அந்த வாழைத்தண்டை அந்த தண்ணியோடு இதில் ஊற்றிடலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுப்போம். இப்போ அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த வாழைத்தண்டு நல்லா வெந்து மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். வாழைத்தண்டு சூப் நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னு நினைக்கிறோமோ அதை விட அதிகமாக 2 மடங்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அந்த 2 மடங்கு தண்ணியும் நல்லா கொதித்து வற்றி வரும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கணும். இப்போ வாழைத்தண்டு நல்லா வெந்துட்டது. இப்போ இதை அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி சூப்பாகவும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ரோட் சைடு அந்த சூப் டேஸ்ட் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இது கூட கார்ன்ஃப்ளவர் கரைசல் ஊற்றிக்கலாம். இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கிறேன். இப்போ இதை நம்ம இந்த சூப்பில் ஊற்றிக்கலாம். அதை கண்டினியூஸாக அந்த மாதிரி கிளறி விடணும். இந்த டைம் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அந்த கார்ன்ஃப்ளவர் கரைசல் ஊற்றுனனால அந்த சூப் கொஞ்சம் கெட்டிப்படும். கெட்டிப்பட்ட உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடிகட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். கரண்டினால் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுறலாம். இப்போ நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். வாசத்துக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இந்த டைம் நம்ம உப்பை செக் பண்ணி தேவைன்னா கூட போட்டுக்கலாம். சிறுநீரக கற்கள் அந்த கரைக்கிறதுல பெரும்பங்கு வாழைத்தண்டுக்கு இருக்குது. அதுக்கு நம்ம வாழைத்தண்டு ஜூஸாக எடுத்துக்கணும். வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வெளியே போகும்போது சூப் எங்கேயாவது விற்றதுன்னா நம்ம நின்று வாங்கி குடிச்சிட்டு தான் போவோம். ஏன்னா அந்தளவுக்கு சூப் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வாழைத்தண்டு சூப்பு அந்த ரோட் சைட் சூப் டேஸ்ட்டில் ஹெல்த்தியாக சூடாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். நீங்களும் இந்த ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.